பிரபல இயக்குனரான செல்வராகவன் தற்பொழுது அடிக்கடி சமூக வலைதளங்களில் தனது சொந்த கருத்துக்களை மக்களுக்கு தெரிவித்து வருகிறார். அந்த வகையில் நேற்று இன்ஸ்டாகிராமில் அவர் பதிவிட்டுள்ள ஒரு வீடியோவில் இளைஞர்கள் எதிர்மறை எண்ணங்களை கைவிட வேண்டும் என்றும் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் தனது சொந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். நம்ம எல்லாருக்குமே ஒரு விரோதி இருக்கு. நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க சாவுற வரைக்கும் கூடவே வருவோம். எங்க எங்க அப்படின்னு வெளியில தேடாதீங்க. உள்ள நீ என்ன பண்ணாலும் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா டப்புன்னு ஒரு வாய்ஸ் கேட்கும், இந்த வீடு விளங்காது. கல்யாணம் பண்றீங்களா, இந்த கல்யாணம் அது விளங்காது. இந்த குழந்தைய பார்க்கும் போதே ஐயோ ஏதாவது லாரி மோதி சேர்த்துரும், இதுல என்ன இதுல ஏதாவது ஆயிடுமோ கூடவே ஒன்று அதை பத்தி நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை என்ன பண்றதுன்னு நமக்கே தெரியாது. ஏன்னா வெளியில் இருந்தாவது கழுத்தை பிடிச்ச தூக்கலாம், சட்டையை பிடிச்ச தூக்கலாம், காலரை பிடிச்ச தூக்கலாம். உள்ள இருந்து ஒரு வாய்ஸ் நம்மளுக்கு இது என்ன, இது யாரு, ஒரு டீட்டெயிலும் தெரியாத ஒரு விரோதியை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக அப்படியே வாழணும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இக்னோர் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது என்ன பண்ணாலும் கூட வரும். அந்த வாய்ஸை கடவுளுக்கு அப்படின்னு விட்டுருங்க. அந்த வாய்ஸை கடவுள் பார்த்துக்குவாரு. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். எது நெகட்டிவாக வந்தாலும் கடவுளே அதை நீ பார்த்துக்கோ, டப்புன்னு சொல்லி பழகுங்க. கொஞ்ச நாள்ல அது ஏதாவது நெகட்டிவாக பேசிக்கிட்டே வரும். கடவுள் பார்த்துப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. கொஞ்ச நாள்ல அதோட எஃபெக்ட் குறைஞ்சு பண்ற காரியங்களும் நன்றாக வரும். அது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தோணாது. ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வரும். எதுலையுமே ட்ரை பண்ணிப்பாங்க. 1000 பாகம் 2, புதுப்பேட்டை 2 என்று அடுத்தடுத்த படங்கள் எப்பொழுது வரும் என்று ரசிகர்கள் இந்த பக்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் சோசியல் மீடியாக்களில் அட்வைஸ் மழையை பொழிந்து வருகிறார் இயக்குனர் செல்வராகவன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.